வணக்கம் நண்பர்களே. நம்முடைய அலைவரிசையிலே கேள்வி பதில் பகுதியை வைத்திருக்கிறோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் அதை தொடர்கிறோம். நம்முடைய நேயர் சுதா மாதவன் அவர்கள் ஒரு கேள்வியை அனுப்பியிருக்கின்றார். அவருடைய கேள்வி என்ன என்பதை முதலில் பார்த்து விடுவோம். திரு அண்ணாக்கண்ணன், இது மருத்துவத்துறை சார்ந்த ஒரு கேள்வி. நமக்கு உடல்நலம் சரியில்லை என்று ஒரு மருத்துவரிடம் செல்கிறோம். அந்த மருத்துவர் பரிசோதித்துவிட்டு சில டெஸ்ட்டுகள் செய்ய சொல்கிறார். அதையெல்லாம் செய்துவிட்டு அவரிடம் திரும்ப செல்லும்போது ஒரு அறுவை சிகிச்சை பண்ண வேண்டும் என்று சொல்கிறார். அதற்கு ஆகக்கூடிய செலவுகள் தோராயமாக அதையும் சொல்கிறார். மற்ற விளக்கங்களும் நாம் அவரிடம் பேசிவிட்டு வருகிறோம். அடுத்து நம் குடும்பத்தில் உள்ளவர்கள் செகண்ட் ஒப்பீனியன் போகலாம் என்று சொல்கிறார்கள். அதாவது இன்னொரு மருத்துவர்கிட்ட இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட கேட்கலாம், அவர் என்ன சொல்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். அறுவை சிகிச்சை வேண்டுமா, உதாரணத்திற்கு வேண்டாமா என்று ஒரு சந்தேகம் தீர்த்து கொள்வதற்காக இன்னொரு மருத்துவரிடம் அப்பாயின்மெண்ட் வாங்கி செகண்ட் ஒப்பீனியன் என்ற பெயரிலே நாம் சென்று வருகிறோம். இந்த செகண்ட் ஒப்பீனியன் என்று செல்வது தவறா சரியா? அந்த மாதிரி செகண்ட் ஒப்பீனியன் போகக்கூடிய நேரத்தில் மருத்துவர்கள் தவறாக நினைப்பார்களா? இது பற்றிய விளக்கங்கள், சந்தேகங்கள் எனக்கு நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். இப்போது சுதா மாதவன் அவர்களுடைய கேள்வியை கேட்டோம். அவருடைய கேள்வி எனக்கு முதலில் ஒரு ஆச்சரியம் அளித்தது. ஏன்னா இப்படி கேட்கலாமா, அது ஒன்றும் தப்பாக நினைத்து கொள்ள மாட்டார்களே என்றெல்லாம் இவ்வளவு தூரம் நீங்கள் யோசிப்பது இந்த காலத்தில் பெரிய வியப்பையே அளிக்கின்றது. ஏன்னா நிறைய பேர் நான் பார்க்கக்கூடியவங்க செகண்ட் ஒப்பீனியன் இல்லை, 4-5 ஒப்பீனியன்லாம் கேட்குறவங்க, இன்னும் நிறைய அதுக்கும் மேலே கூட கேட்குறவங்களாம் இருக்காங்க. ஃபேஸ்புக்கில் டாக்டர் செகண்ட் ஒப்பீனியன் கேட்பதற்கென்றே தனியாக ஒரு குழு கூட இருக்குது. அதில் நிறைய வேறு பல துறை சார்ந்த மருத்துவர்களே அதில் இருக்காங்க. இது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நம்ம செகண்ட் மட்டும் இல்லை, அதற்கு தேவைப்பட்டால் அதற்கும் மேலும் கூட நம்ம ஆலோசனைகள், மருத்துவ ஆலோசனைகள் மருத்துவர்களிடம், உரிய மருத்துவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம். ஏன் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொருத்தருடைய அணுகுமுறை வெவ்வேறு மாதிரி இருக்கும். ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்கு, ஒரு மருத்துவ சிக்கலுக்கு ஒரே அலோபதியிலேயே நீங்கள் போனீர்கள் என்றால் கூட அதை வெவ்வேறு விதமாக பார்க்கக்கூடியவர்கள். அவர்களுடைய அனுபவம், பின்னணி, மற்ற என்ன காரணம்னு தெரியாது, ஆனால் அணுகுவது வெவ்வேறு விதமாகத்தான் இருக்கிறது. இந்த ஒரு தொழில்மயமாகிவிட்ட மருத்துவத்துறையில் இதை ஒன்றுத்துக்கும் நம்ம திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பித்து இதை எல்லாருக்கும் ஒரு இலக்கு வைத்திருக்கிறார்கள். அப்படிலாம் நிறைய ஒரு டார்கெட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அதை நோக்கி மருத்துவர்கள் செயல்படுவதையெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கின்றோம். அதனால இதில் நம்ம எல்லோரையும் அப்படி சந்தேகப்பட முடியாது என்றாலும் கூட நம்முடைய உடல் நலன், இதை நம்ம வைத்துக்கொண்டு அப்படி மற்றவர்கள் சொல்வதையெல்லாம் உடனே அப்படியே கேட்டு அப்படியே செய்யணும் அப்படின்றது அவசியம் இல்லை. முதலில் எந்த மருத்துவரிடம் முதலில் செல்வதாக இருந்தாலும் கூட அவருடைய அனுபவம், அவர் இந்த துறையில் பெற்றிருக்கிற பெயர், அவருக்கு மக்கள் அளித்திருக்கின்ற மதிப்பீடு, இப்போ நிறைய இணையதளங்கள், செயலிகள், இதெல்லாம் ஒரு வசதி சில பேருக்கு இருக்கிறது, சில பேருக்கு எல்லாருக்கும் இருக்கும்னு சொல்ல முடியாது. அந்த குறிப்பிட்ட மருத்துவருக்கு நிறைய பேர் அதில் பயன்படுத்தியவர்கள், அவரிடம் சென்று பயன் பெற்றவர்கள் சில கருத்துக்கள்லாம் சொல்கின்றார்கள். அது மாதிரி
இவர் எப்படி மருத்துவம் பார்த்துருக்கார், இவரிடம் நாம் போய் இவர் வந்து அதில் சரியாயிற்றா, எந்த அணுகுமுறையில் அவர் வந்து செய்தார், அது எப்படி நடந்தது என்றெல்லாம் நிறைய அதை வந்து அந்த பயன்பெற்ற நோயாளிகள் அல்லது பயனாளர்கள் அவர்கள் கருத்துக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மதிப்பீடு என்ன சொல்லக்கூட ரேட்டிங் கூட கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் முழுமையாக அப்படியே நம்ப முடியாது. ஏன்னா சில பேர் ஆள் வைத்து கூட இப்படிலாம் எழுதுபவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கூட அது ஒரு பக்கம் பார்க்கணும். வேறு அந்த துறையில் ஏற்கனவே யாராவது ஒரு ஒரு ரெஃபரன்ஸ், இப்போது இவர்கிட்ட நான் போனேன், எனக்கு இந்த மாதிரி வந்து ஒரு தீர்வு கிடைத்தது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், நேரடியாக பயன்பெற்றவர்கள் இருந்தால் அவர்களுடைய கருத்தை நம்ம வந்து ஒரு கணக்கில் கொள்ளலாம். இது ரெண்டு ஒரு நிலைங்க. முதல்ல வந்து ஒரு மருத்துவர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி அவரை பற்றிய சில விவரங்களை நம்ம வந்து தெரிந்து கொள்வது, எந்த வகையிலாவது தெரிந்து கொள்வது நல்லது. இது ஒரு நிலை. அடுத்தது, இப்போ அவர் எல்லா சோதனைகள், மருத்துவ சோதனைகள், எல்லா டெஸ்ட் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அதெல்லாம் எழுதி வந்த பிறகு உங்களுக்கு இன்ன பிரச்சனை இருக்கிறது, அதற்கு இன்ன தேர்வு செய்யணும், இன்ன சிகிச்சை செய்யணும்னு அவர் ஒன்று சொல்கிறாரு அப்படின்னு வைங்க. இப்போ இந்த கட்டத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க, நீங்கள் செகண்ட் ஒப்பீனியன் போகணும், அது ஒரு நிலை. நீங்கள் அதில் உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா மேற்கொண்டு கூட இன்னும் சிலரிடம் நீங்கள் கேட்கலாம், அது ஒரு நிலை. அதோடு நின்று விட வேண்டாம். இப்போ அந்த மருத்துவத்தினுடைய பெயர், அதுக்கான தேர்வு முறைகள், இதையெல்லாம் நீங்கள் இணையத்தில் கூகுளில் கொஞ்சம் நீங்கள் தேடி பார்க்கலாம். இப்போது இதற்கு முன்னாடி அதே மாதிரி சிக்கலுக்கு உலகத்தில் பல இடங்களிலும் யாராவது நான் இந்த மாதிரி ஒரு சிக்கல் எனக்கு வந்தது, இப்படி அதுக்கு வந்து ஒரு சிகிச்சை செய்து கொண்டேன் அப்படின்னு யாராவது எழுதியிருப்பாங்க எங்கேயாவது. ஒரு வேலை அப்படி தான் இருந்தால் அது கூட பார்ப்பது நல்லது. சில மருத்துவர்கள் இதெல்லாம் விரும்புறதில்லை. அவங்க வந்து எப்படிலாம் நீங்கள் வந்து பார்த்தா என்ன நம்பலையா அப்படின்லாம் கேட்குறவங்களாம் இருக்காங்க. இது நம்பிக்கை சார்ந்த விஷயம் இல்லை. நம்ம ஒரு விஷயத்த அந்த மருத்துவரே இன்னும் கேட்டால் இதை பற்றி முழு விவரங்களும் சொல்லணும். அதாவது இப்போ இந்த இதுக்கு இப்படிலாம் வந்து மருத்துவ சிகிச்சை வாய்ப்புகள்லாம் இருக்குது, நான் அதில் உங்களுக்கு இந்த ஒரு சிகிச்சை முறையை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு நான் கொடுக்கலாம்னு இருக்கேன், அதுக்கு என்னென்ன மாதிரிலாம் ஆகும்னு அவர் இன்னும் கொஞ்சம் ரொம்ப விளக்கமாகவே அந்த ஒட்டுமொத்த இதையும் சேர்த்து தான் சொல்லணும். ஆனால் இன்றைக்கி நிறைய பேருக்கு அவ்வளோ நேரம் முக்கியமாக இல்லை. அப்புறம் அவங்க ரொம்ப அவசரமாக அடுத்து நிறைய பேர் பார்க்குறாங்க. அது காரணத்தினால அவங்க எவ்வளோ விவரங்கள் சொல்கிறதில்ல. அது இன்னதற்கு இப்படி செய்யணும் அவ்வளோ மட்டும்தான் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இன்னது செய்தால் அதுக்கான பக்க விளைவுகள் என்ன இருக்குது அப்படின்றது குறித்து கூட முழுமையாக சொல்வதில்லை. அதுலேயும் அவங்க வந்து இப்படி ஆனால் இப்படி ஆகிடும், அதை நீங்கள் செய்யலைன்னா அப்படி ஆகிடும்னு இன்னும் கூட அந்த தொடர்ச்சியை கூட சொல்லணும். கான்சிக்வன்சஸ் இப்படி வந்து மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய பல அதனுடைய அடுத்தடுத்த நிலைகளையும் கூட செய்தால் என்ன ஆகும், செய்யலைன்னா என்ன ஆகும்னு இவ்வளோ விளக்கங்கள்லாம் சொல்லணும். ஒரு மருத்துவரை, முதல் மருத்துவரை கூட அப்படிலாம் சொல்லணும். ஆனால் இன்னைக்கு அது மாதிரி பொறுமையாக விளக்குவதற்கு ஆள் இல்லை. யாருமே எனக்கு நேரமில்லைன்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி போங்க, இங்கே போய் பணத்தை கட்டுங்க, நீங்கள் வந்து இன்சூரன்ஸு கொண்டு வாங்க, பண்ணலாம் அப்படின்னு அந்த ப்ராசஸ், அந்த செயல்முறை, அதில் மட்டும்தான் அவங்க கவனம் இருக்கே தவிர இதை பற்றி ஒரு தெளிவை உருவாக்க வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு பொறுமை மருத்துவர்களுக்கு இல்லை. அதனால் அவர்களிடம் செல்லக்கூடிய பயனாளர்கள் தான் நான் சொல்ல, நோயாளிகள்னு நான் சொல்ல விரும்பலை, பயனாளர்கள் அல்லது நுகர்வோர், அப்படி கன்சியூமர் நம்ம வச்சுக்கலாம், ஒரு மெடிக்கல் கன்சியூமர். அப்படி ஒரு மருத்துவ நுகர்வோராக இருக்கின்ற நாம் தான் விழிப்போடு இருந்து நாம் யார்கிட்ட போகணும், எந்த மருத்துவ சிகிச்சையை நாம் வந்து எடுத்துக்கொள்ளணும், அதை யார் மூலமாக எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றது எல்லாத்தையுமே முடிவு பண்ணணும். ஏன்னா இதில் வெறும் அந்த ஒரு மருத்துவருடைய கருத்து மட்டும் இல்லை, அப்புறம் அந்த மருத்துவமனையின் மீது இருக்கக்கூடிய விமர்சனங்களையும் நம்ம இதை சேர்த்தே பார்க்கணும். சில இடங்கள்லாம் சில மருத்துவமனைகளே வந்து அவர் மீது நிறைய புகார்கள் மற்றதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கூட நம்ம இதில் கவனத்தில் கொள்ளணும். இவர்களுடைய நோக்கம் வந்து மருத்துவ சிகிச்சை தானா அல்லது பொருள் ஈட்டுவதா என்பதெல்லாம் நீங்கள் ஒட்டுமொத்தமாக பார்க்கணும். முக்கியமாக ஒரு நன்மதிப்பை பெற்றிருக்கின்ற நிறைய பேருக்கு நல்ல மருத்துவ சிகிச்சை அளித்திருக்கின்ற ஒருவராக இருந்தால் அவருடைய கருத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலாம். ஆனாலும் நம்ம ஒன்றுக்கும் மேற்பட்ட மருத்துவர்களிடம் கருத்து கேட்டது என்பது மிகவும் முக்கியம். அதுவும் நீங்கள் ஒரு அறுவை சிகிச்சையெல்லாம்
செய்யணும் என்ற ஒரு நிலை இருந்தால் கண்டிப்பாக கேட்பது மிக மிக முக்கியம். ஏன்னா நமக்கு நாளைக்கு இப்படி அன்னைக்கு கேட்டிருக்கலாமோ அப்படின்னு பின்னாடி போய் நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முதலிலேயே அதை செய்து கொடுக்கிறது. அப்புறம் யாரிடம் அதை கேட்பது என்பதிலும் கூட நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் இந்த விஷயம் குறித்து நன்றாக தெரிந்த இன்னொரு மருத்துவரிடம் நீங்கள் கேட்கணும். அது சில பேர் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லுவாங்க. அது அவர்களுடைய பேச்சு, அவர் எடுத்துக்கொண்டு சொல்லக்கூடிய அந்த விவரங்கள் எல்லாத்தையும் நீங்கள் இன்னொரு முறை ஒரு ஆலோசனை, ஒரு ஆய்வு செய்து தான் நீங்கள் அந்த முடிவை கூட எடுக்கணும். முதல்ல மருத்துவர், மருத்துவமனை, சிகிச்சை முறை இது எல்லாத்துலேயுமே நம்ம கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்து தான் தேர்ந்தெடுக்கணும். இப்போ இதெல்லாம் அவர்கள் முடிவு செய்வது என்ற நிலையிலிருந்து மாறி நுகர்வோர் தான் அதை முடிவு செய்யணுன்ற மாதிரியான ஒரு நிலைக்கு மாறணும். ஏன்னா இது ஒரு பயமுறுத்துபவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இது நீங்கள் இப்போ உடனே செய்யலை அப்படின்னு சொன்னாக்க ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு உங்களை ஒரு அவசரத்தில் நீங்கள் இதை இப்போ உடனே பண்ணணும், இல்லைன்னா இது இன்னும் ரொம்ப பெருசாகிடும் அல்லது ரொம்ப சிக்கலாகிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏற்கனவே இது மாதிரிலாம் எவ்வளவோ காலம் கடந்து நம்ம வந்திருப்பதுனால மேற்கொண்டு ஒரு சில நாட்கள் அல்லது சிறிது காலம் நீங்கள் எடுத்துக்கொண்டு இதை பற்றி தீர விசாரித்து ஒரு ஆய்வு மேற்கொண்டு அதன் பிறகு இதில் எது சிறந்த முறை அப்படின்ற அப்புறம் அந்த மருத்துவ சிகிச்சையை எந்த இடத்தில் மேற்கொள்வது அதுக்கான, ஏன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட மருத்துவ சிகிச்சையை வெவ்வேறு செலவுகளில் வெவ்வேறு மருத்துவமனைகளில் நடக்குது. அதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால அதை எந்த மருத்துவமனையில் மேற்கொள்ளலாம் அப்படின்றத கூட நீங்கள் பார்ப்பது மிக மிக முக்கியம். இதில் நீங்கள் அவங்க அப்படி நினச்சிக்குவாங்களோ இப்படி நினச்சிக்குவாங்களோன்னு நினைக்கவே வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு நம்ம ஒரு கீழ் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு மேல் நீதிமன்றத்துக்கு போகும்போது மாறக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம். அதே மாதிரி ஒரு பொருளை நீங்கள் வாங்கும்போது இணையத்தில் போய் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பொருள் மீது அதை வாங்கியிருக்கிற நுகர்வோர்கள் மற்றவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு கருத்தையெல்லாம் படித்து பார்த்த பிறகு தான் அதை வாங்குவதா வேண்டாமா அல்லது அது குறித்தான அந்த ரிவ்யூஸ் நம்ம சொல்கிறோம் பாருங்க, மதிப்பீடுகள், விமர்சனங்கள், இதையெல்லாம் பார்த்த பிறகுதான் ஒரு பொருளை வாங்குவதையே நம்ம முடிவு செய்கிறோம். இது மாதிரி ஒரு பெண் பார்க்கின்ற அல்லது ஒரு மாப்பிள்ளை பார்க்கின்ற ஒரு இடத்துல கூட அது குறித்து நிறைய விசாரித்து தான் முடிவுகள்லாம் எடுக்கின்றார்கள். இதெல்லாம் நீங்கள் வைத்து பார்க்கின்ற போது மருத்துவத்துறையும் அதே போன்ற ஒரு தன்மையில தான் நம்ம மருந்துகளையோ அல்லது மருத்துவரையோ மருத்துவமனையையோ அல்லது சிகிச்சை முறையையோ நம்ம இதே கண்ணோட்டத்தில் தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். இதுல யாராவது நீங்க இன்னொருத்தட்ட போயிட்டீங்களா அப்படின்னா நீங்க எங்கிட்ட வர வேண்டாம் அப்படின்லாம் ரொம்ப ஏதாவது பேசினாங்க அப்படின்னு சொன்னா அவருக்கு இந்த காலத்தினுடைய மருத்துவ முறையின் மீது அல்லது இருக்கக்கூடிய அந்த அணுகுமுறை என்பது மாறாக இருக்கிறது. அவர் ஒரு பழமைவாத கண்ணோட்டத்தில் இருக்கிறார் என்பதுதான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அவர் மக்களுடைய நலன் தான் முக்கியம் என்று நினைத்தால் அவரே கூட பரிந்துரைக்கலாம். நீங்கள் இன்னொருத்தட்ட போய் நீங்கள் கேட்டு கூட முடிவு பண்ணலான்னு சொல்லலாம். அல்லது நீங்களே அந்த முடிவை எடுக்கலாம். அதில் யோசிக்க வேண்டாம். இது உங்களுடைய உடல் நலன், இதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது நீங்கள் தான். ஒரு கடைக்காரர் இருந்தால் அவருக்கு வரக்கூடியவர்கள் அத்தனை பேருமே யாரோ ஒரு நுகர்வோர், அவர்களுடைய கஸ்டமர் மாதிரி, அது மாதிரி தான் அவங்க பார்ப்பாங்க. அவங்க ரொம்ப தனித்த கவனத்தோடலாம் ஒவ்வொருத்தரையும் அணுகுவது என்பது ரொம்பவும் குறைவு. அந்த சூழ்நிலையில் நம்முடைய உடல் நலத்தை நாம் தான் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற வகையில் நாம் வாய்ப்பு இருக்கின்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் ஈடுபடலாம். இதுவே பாருங்க, நம்ம ஒரு எமர்ஜென்சி, ஒரு அவசர நிலை, ஒரு அவசர சிகிச்சை என்ற நிலை வரும்போது நமக்கு இந்த செகண்ட் ஒப்பீனியன் எடுக்கக்கூட நேரம் வாய்ப்பெல்லாம் கிடைக்காமல் போகும். ஏன்னா அப்போ அவங்க சொல்றதுதான் கட்டாயம், காலம் தாண்டி போனால் ஒன்றும் பண்ண முடியாது என்ற ஒரு நெருக்கடி நிலை ஏற்பட்டிருக்கும். ஆனால் ஒரு நிறைய அவசர நிலை இல்லாத மருத்துவ சிக்கல்கள் வரும்போது நமக்கு ஒரு சிறிய வாய்ப்பு இருக்கிறது. நாம இன்னொரு வாய்ப்பு, இன்னொருத்தருடைய கருத்து கேட்டு முடிவெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கிறது என்பதை நம்ம ஒரு பாசிட்டிவாக, அதாவது அதை ஒரு சாதகமாக நம்ம கருத்தில் கொண்டு அதை முன்னெடுத்து செல்வதுதான் நல்லது என்று நினைக்கின்றேன். நீங்கள் இதை மனத்தில் கொண்டு செயல்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் கேள்விக்கு நன்றி.
அன்பர்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் கேளுங்கள். நம்ம அடுத்தடுத்த அமர்வுகளில் அது குறித்து பேசுவோம். நன்றி, வணக்கம், வாழ்க வாழ்க.